நீண்ட காலத்திற்கு முன்பு அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் குணத்திற்கும் கருணைக்கும் மேலும் அழகிற்கும் பெயர் பெற்ற வீரவல்லி என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாள். தொலைதூர நாடுகளுக்கு அடிக்கடி பயணம் செய்யும் ஒரு வணிகரை மணந்த வீரவல்லி தனது குடும்பத்தின் தூணாக இருந்தாள். தனது குழந்தைகளை வளர்த்து அவர்களின் விவகாரங்களை ஞானத்துடனும் அக்கறையுடனும் நிர்வகித்தாள். ஒரு நாள் பேராசை மற்றும் காமத்திற்கு பெயர் பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த தலைவன் அவள் கிராமத்தை கடந்து சென்றான். வீரவல்லியின் அழகையும் குணத்தையும் கேள்விப்பட்ட அவன் அவளது கற்பை சோதிக்க தீர்மானித்தான். அவன் வீரவல்லியை அணுகி அவள் கணவனை கைவிட்டு அவனுடன் சேரும் பட்சத்தில் கற்பனைக்கு எட்டாத செல்வத்தையும் அதிகாரத்தையும் அவளிடம் கொடுப்பதாக கூறினான். வீரவல்லி அமைதியாகவும் அடிபணியாதவராகவும், ஒரு பெண்ணின் உண்மையான பலம் அவளுடைய செல்வத்திலோ அல்லது வெளிப்புற அழகிலோ அல்ல, அவளுடைய கற்பு மற்றும் அவளுடைய நற்பண்புகளில் அவள் உறுதியுடன் இருப்பது. ஒரு பெண்ணின் தூய்மை மற்றும் நேர்மையின் வலிமைக்கு எந்த செல்வமும் அதிகாரமும் சமமாகாது என்று பதிலளித்தாள். கோபம் அடைந்த தலைவன் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முயன்றான். ஆனால் அவளுடைய கிராமம் அவளுடைய நல்லொழுக்கத்தின் சக்தியை மதித்து அவளுக்கு ஆதரவாக நின்றது. தலைவன் அவளது வீட்டின் வாசலை கடக்க முற்பட்டபோது திடீரென பெரும் காற்று வீசி மரங்கள் விழுந்தன. அவனது காவலர்கள் பயந்து ஓடினர். வானமே அவளை காக்க வந்தது போல் தோன்றியது. அதை கண்ட தலைவன் வீரவல்லியின் உள்ளுறுதியைக் கண்டு அவனால் இனி எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணி தோல்வியில் வெளியேறினான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது கணவர் திரும்பி வந்தபோது அவர் சம்பவத்தை அறிந்தார் மற்றும் அவரது மனைவியின் அபாரமான தார்மீக தைரியத்தை பாராட்டினார். வீரவல்லியின் பெயர் கற்புக்கு ஒத்ததாக மாறியது. தலைமுறைகளுக்கு தார்மீக வலிமையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண் டாகப்பெறின். அதாவது கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியைக் காட்டிலும் மேலானவை எதுவும் இல்லை என்ற திருக்குறளின் ஞானத்திற்கு வீரவல்லியின் கதை சான்றாக அமைந்தது.